அவர் கைவிடுறதுக்கு ரெடியாக இருந்த ஃபோனை நான் தத்தெடுத்து அதுக்கு பிறகு எங்களோட நண்பர்கிட்ட நம்பிக்கையில் நண்பர் எப்படியும் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவேறன்ற நம்பிக்கையில் அந்த ஃபோனை வாங்கி கொண்டு போய் அவைக்கு முன்னமே ஒரு நம்பிக்கையும் கொடுத்தது. எப்படியும் உங்களோட ஃபோனை நாங்கள் திருப்ப வேலை செய்ய பண்ணி தருவோம் என்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்து எல்லாம் எங்களோட நண்பர்கிட்ட நம்பிக்கையோடு தான், நண்பர் செஞ்சு முடிப்பாருன்ற நம்பிக்கையோட இப்போ நாங்கள் நண்பர்கிட்ட கடைக்கு வந்திருக்கிறோம். அவர் என்ன மாதிரி அதை முடித்து காட்டுறன்றதை உங்களுக்கு லைவ்லேயே காட்டுவார். இந்த காணொளி பதிவில் வந்து அவர் என்ன மாதிரி தான் இந்த பிரச்சனையில் அணுகிற அந்த முறை எத்திக்ஸ் எல்லாம் வந்து இதில் அவர் எனக்கு சொல்லி தந்திருப்பார். சொல்லி தந்ததோட இதை அப்படியே நேர காணொலிப்படுத்துறதுக்கும் அவர் ஓகேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ நீங்கள் மற்ற கடையில் எங்கேயும் போனால் அதை ஈவன் பார்க்குறது கூட அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. இரண்டா இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டா பிடிச்சிருவாங்கன்ற சில பேருக்கு அப்படியான ஒரு எண்ணக்கருவும் இருக்கும். ஆனால் இவர் அப்படி எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் வடிவாது என்ன முறையில் ஒர்க் ஆகிறது அந்த விஷயங்கள் எல்லாம் வடிவ சொல்லி தந்தவர். அது எப்படின்னா இப்போ நாட்டில் வந்து கூடுதலான எண்ணிக்கையில் வந்து ஃபோன்ஸ் இருக்குது. அவளாம் வந்து வித்தியாசமான மாடலில் இருக்கும், வித்தியாசமான கம்பெனி வந்து வெளியிடுவாங்க. அதுண்ட சர்க்கிட்ஸ் எல்லாம் வந்து எப்படியும் நிறைய டிவியேஷன் ஆகும். இப்போ அப்படியான ஃபோனுக்கு தாங்கள் என்ன விதமான இப்போ அவளாத்தையும் வந்து ஒருத்தன் வந்து மூளையில் வச்சு ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமெண்டா ஒரு ஃபோனுட சர்க்கிட் ஸ்ட்ரக்சர் ஞாபகத்தில் இருக்கணும். அதே நேரம் வந்து அதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வந்து போக வேணும், அப்படியான விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். அப்போ இவை வந்து இப்படியான விஷயங்களை என்னென்று கையாளுறவை, அதுக்கு தாங்கள் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ் என்ன, அப்படியான விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டு அது எந்த விதத்தில் ஒர்க் ஆகாமண்டா இவை இதுக்காகவே வந்து சில சாஃப்ட்வேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும் காசு கொடுத்து. அந்த சாஃப்ட்வேரில் அநேகமான ஃபோன்ஸுன்ற சர்க்கிட் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வந்து போகுது, இப்போ சில சர்க்கிட் ஸ்ட்ரக்சர் வந்து எங்கே டேமேஜ் ஆனால் அதை எந்தெந்த இடத்த பாதிக்கும், இப்படியான விஷயமெல்லாம் அந்த சாஃப்ட்வேரில் உள்ளடக்கப்பட்டதாக இருக்கும். ஸோ அப்படியானதை வந்து இவை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கூடுதலான அளவு காசை வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும், இதில் வலப்பக்கத்தில் இருக்கிற படமும் இடப்பக்கத்தில் இருக்கிற ஒரு படமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற இமேஜை நீங்கள் அப்சர்வ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த படங்கள் எல்லாம் வந்து அட்டை இஞ்சிக்கும் குறைவாக உள்ள சைஸில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் அதில் பார்த்து கொண்டு இருக்கிறது. அதை வந்து இப்போ மைக்ரோஸ்கோப் மூலமாக ஜூம் பண்ணி காட்டி உங்களுக்கு அதை திரையில் விழுத்தி காட்டி கொண்டுக்கிறார். இது எவ்வளவு கண்ணுக்கு நுணுக்கமான வேலையாண்டா கண்ணோட சேர்ந்து இப்போ இதில் ஒர்க் பண்ண விட்டுக்கு வேண்டிய கையும் வந்து நடுக்கத்தில் இருந்தெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் இது ஒர்க் பண்ணிடலாம். இது அவ்வளோத்துக்கு வந்து துல்லியமாக இது இந்த வேலையில் செஞ்சு கொண்டிருக்கணும். அப்போ அவ்வளோத்துக்கு வந்து பொறுமையும் தேவை. இப்படியான ஒர்க்குக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுண்டா இப்போ அதுக்குரிய க்ளீனிங் ப்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது, மற்ற அதுக்கேற்ற மாதிரி க்ளீனிங் லிக்விட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை அவ்வளோத்தையும் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இப்படியான வேலையில் செய்கிறது. என்ன வாசம் ஐயா கிட்டத்தட்ட என்ன வாசம் அடி அதில் இப்போ ஆள் வந்து ஐசி அப்படியே செப்பரேட் பண்ணி வெளியில் எடுக்குது. கூடுதலாக இப்படி பிரச்சனை வர ஃபோன்களுக்கு என்ன நடக்கிறதுனா அந்த ஐசிக்குள்ளே போய் தண்ணி ட்ரெப் ஆயிரும். அதால் வந்து ஷார்ட் சர்க்கிட் ஆகி அப்படியான பிரச்சனைகள் கூடுதலாக ஃபோன்களுக்கு வர்றதுக்கு சாத்தியம் அதிகமாக இருக்கிறது.
வடிவத்தை ஸ்டென்சிலில் வச்சு ஈக்குவலாக அடிக்கும். அந்த இன்னத்துக்கு ஏஎம் ரீபோர்டு இதில் யூவி லேமினேஷன் சம்மந்தமான ப்ராசஸ் ஒன்று நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு டைம் விட்டுருக்கிறார். ப்ராசஸ் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இது வந்து ஃபோன் டிஸ்பிளே சம்மந்தமான ஒரு மிஷின் உண்டு. இதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ ஒன்றை பார்ப்போம். எஃப்னாவில் மோஸ்ட்டாக வந்து ஃபோன் டிஸ்பிளே எப்படியான பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் அநேகமாக வந்து அந்த டிஸ்பிளேயை மாற்றுற சிச்சுவேஷனுக்கு தான் தள்ளப்பட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து அதுக்கு மாற்றிவிட இப்படி ஒரு மிஷின் உண்டு. எஃப்னாவில் எந்த கடையிலுமே ஃபோன் ஷாப்பில் நீங்கள் பார்த்துருக்கிறத விட இதை பற்றின அனுபவம் ஃபோன் ஷாப்காரருக்கே குறைவாக தான் இருக்க போகுது. இந்த மிஷின் என்ன மாதிரி இயங்குது, இந்த மிஷினை வச்சு எந்தெந்த விதமான ஃபோன் டிஸ்பிளே பிரச்சனைகளை சரி செய்யலாம் என்றதை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மிஷினை என்ன விதமாக இயக்குறாண்டு சாம்பிளாக எனக்கு ஒன்று செஞ்சு காட்டினவர். ஆனால் இப்போ இது சம்மந்தமான இதே ஃபோன் பிரச்சனைகள் வந்தால் தான் அந்த காணொலியும் உங்களுக்கு பதிவிடுறதா சொல்லியிருக்கிறார். இப்போ அப்படி தான் என்னென்று அதை செஞ்சு சரி செய்கிறது எந்த மாதிரி ஒன்று காணொலி ஒன்று பதிவிடுற மாதிரி. இப்போ கூடுதலான எப்படியான பிரச்சனைண்டா அந்த க்ரீன் டிஸ்பிளே வரும், ஒயிட் டிஸ்பிளே வர்ற பிரச்சனைகள், கூடுதலாக அந்த டிஸ்பிளேயில் கோடு வர பிரச்சனைகள், இப்படியான பிரச்சனைகள் வந்து இந்த மிஷினால் கொஞ்சம் இந்த மிஷின் இருக்கிறதால இலவாக அதை சரி செஞ்சு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கூடுதலானாக்கள் அப்படியே வந்த பிறகு ஃபோன் டிஸ்பிளே மாற்றுற சிச்சுவேஷனுக்கு தான் தள்ளப்படுறது. நீங்கள் அப்படி தான் டிஸ்பிளே பிரச்சனையில் எதிர்கொண்டிருந்தால் நான் இவற்றை கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கீழே தாரன், டிஸ்கிரிப்ஷனில் தாரன். அவரை தொடர்பு கொண்டு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களா அவர் அதுக்குரிய தீர்வுகளை சொல்லுவார். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், என்ன விதமாக அணுகலாம்ன்ற மாதிரி சொல்லுவார். ஃபைனலி ஃபோன் ஒர்க்கிங் கண்டிஷனில் இப்போ அசம்பிள் பண்ணி கொண்டிருக்கிறார். ஃபைனலாக இந்த ப்ராசஸ் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டிருக்குது. ஃபோன் சம்மந்தமாக வரக்கூடிய மேலதிகமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் நேரையே அவரை தொடர்பு கொள்ளலாம். இவற்றை ஷாப் எங்கே இருக்குண்டா நீங்கள் கொடியான் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் இருந்து நேர் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா சுகா மொபைல் அண்ட் போட் ஒரு ஷாப் ஒன்று இருக்கும்.